அதுல என்னென்ன இருக்கு சொல்லுங்க? வாயில என்னென்ன வரும்? வார்த்தைகள் வரும், உதடுகள் இருக்கு வாயில, அப்புறம் பல்லு இருக்கு, அப்புறம் மெயினான ஒரு இது என்னது? நாக்கு. வேதம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. நான் வாழுவேன் என் நாக்குல அறிக்கை பண்ணா கர்த்தர் என்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. எனக்கு இது நடந்துடணும் என் நாவுல நான் பயந்து சொன்னேன்னா இது எனக்கு என்ன பண்ணும்? யோபு சொல்லுகிறாரு, நான் பயப்பட்டது எனக்கு என்ன பண்ணிடுச்சான்? எத்தனை பேர் இன்னைக்கு பயத்தோடு அமர்ந்திருக்கீங்க? ஆமென். பயம் இல்லாதவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பயப்படக்கூடாது. அல்லேலூயா. காரணம், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட, நீ திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. ஆமென். எந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன பண்ணிடவே கூடாது? பயப்பற்றவே கூடாது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். Proverbs chapter 4 verse 24. வீட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்துவேன். ஆமென். வாயினுடைய தாறுமாறுகளை இன்னைக்கு நாளில் கவனிங்க. காலையில் ஆண்டவர் உங்கள் வாயில் எது புறப்படக்கூடாதுன்றதை சொல்லி கொடுத்துட்டு, மாலையில் அந்த வாயை வைத்து, அந்த அந்த நாவை வைத்து, அந்த வார்த்தையை வைத்து உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன்ட்ட ரிப்ளை எப்படி வரும்? குட் மார்னிங் அப்படி சொல்கிறோம், சரி வேண்டாம், ஸ்தோத்திரம் அப்படி சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? சரிங்களா, டேய் அப்படின்னு கூப்பிட்டா அவனை என்ன பண்ணுறான்? நம்மளை என் வாயிலேருந்து எந்த வார்த்தை புறப்பட்டு வருதோ அதுதான் எனக்கு எதிர்க்க இருக்கிறவனுடைய ரிப்ளேவும் ரெஸ்பான்ஸாகவும் இருக்கிறது. இப்போ கவனிங்க, என் வாயினுடைய வார்த்தையை வைத்து தான், என் வாயில் என்ன அறிக்கை பண்ணுகிற காரியத்தை வைத்து தான் என்னுடைய வாழ்க்கையும் என்ன பண்ணுகிறது? அமைகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன வயசில் ஏன் டீச்சர்ஸ் கேட்குறாங்க, நீ என்ன ஆக போகிற சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? ஒரு பிள்ளை ஒன்று சொல்ல, நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் டீச்சர் ஆக போகிறேன், நான் ஏரோஸ்டஸ் ஆக போகிறேன். ஏன்? அந்த பிள்ளைகளை அந்த வாயில் சொல்ல வச்சு, அதை அறிக்கை பண்ண வச்சு, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். நீ சொல்ல 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 அவன் டாக்டராக மாறிடுவான்னு அவங்களுக்கு என்ன பண்ணும்? 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு டாக்டரை பற்றி என்ன தெரியும்? ஆனால் டீச்சர் என்ன பண்ணுறாங்க? இவன் டாக்டர் ஆக போகிறோன்னு என்ன பண்ணுறாங்க? அதை வெரி குட் கை கொடுத்து அவனை என்ன பண்ணுறாங்க? என்கரேஜ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. கவனிங்க, என் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கணும். விசுவாசத்துக்குரிய வார்த்தையா, அவ்விசுவாசத்துக்குரிய வார்த்தையா? தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்க வாய்களை, உங்கள் உதடுகளை, உங்களுடைய வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இதை எடுக்கும் பொழுது நானும் ஆண்டவர்கிட்ட அதிக நேரம் அழுதேன். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையில், ஏன்னா வசனத்தை நீங்கள் தோண்டி தோண்டி எடுத்தீங்கன்னா, வேதத்தை புரட்டி பாருங்களேன், நீங்கள் வாயின் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தேடி முடிச்சிட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த வாய்க்கு நல்ல கவனிங்க. ஏன் வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, கவனிங்க, ஃபிசிக்கலி எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். என்னது? கண், மூக்கு என்ன தான். நேற்று எனக்கு கண்ணில் ஒரு அலர்ஜி ஆகிடுச்சு. நான் ரொம்ப ரெட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணேன்? ஒரு ட்ராப்ஸ் விட்டேன். அந்த கண்ணில் விட்ட ட்ராப்ஸ் எனக்கு எங்கே வருதுன்னா இங்கே வருது, தொண்டைக்கு என்ன பண்ணிடுது. ஸோ எல்லா அவயமும் ஒன்னோடு ஒன்று என்னது? இன்டர் கனெக்டட். சொல்லுங்கள், ஒன்று ஒன்று ஆண்டவர் அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார், அப்படி தான் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவோமே அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா சொல்கிறேன்னா, அப்போ உங்களுக்கு என்ன வராது? நானே பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு என்னவா இருக்கும்? டக்குன்னு அல்லேலூயா சொல்லும் போது என்ன வரும் உங்களுக்குள்ள? ஒரு சின்ன, அதுக்காகத்தான் காலையில் கூட்டு வந்து எத்தனை வாட்டி அல்லேலூயா சொல்கிறாருன்னு திட்டாதீங்க. அல்லேலூயா. வெரி குட். ஆமென். பாருங்க, ஒவ்வொரு அவயமும் என்னது? இன்டர் கனெக்டட். ஆனால் தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி தான் நம்ம என்ன பண்ணோம்? எடுத்துக்கொள்ளணும். புரியுதா? வாய்க்கும் இருதயத்திற்கும் ஒரு இன்டர் கனெக்டட். எதில்? ஃபிசிக்கலி இல்லை, ஸ்பிரிச்சுவலி.
ஆவிக்குரிய ரீதியில என் வாயும் என் இருதயமும் கனெக்ட் ஆயிருக்கிறது. அதுக்கேற்ற வசனத்தை யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா? ஏன் ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய வாயை சுத்திகரிக்க சொல்றாரு, என் பேச்சை சுத்திகரிக்க சொல்றாரு, என் வார்த்தையை சுத்திகரிக்க சொல்றாருன்னா, என்னுடைய பேச்சோ என்னுடைய வாயும் என் இருதயம் என்னது? இன்டர் கனெக்டட் வித் ஸ்பிரிச்சுவல். யாருக்காவது வசனத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சதா? சரி, ரைட், நானே சொல்றேன். இருதயத்தின் நிறைவு வாய் என்ன பண்ணுமா? பேசும். சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவு. சத்தமா சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவு வாய் என்ன பண்ணுமா? அப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா வார்த்தை எல்லாம் எப்படி இருக்குது? கோபமா இருந்தா வார்த்தை பொறுமையா இருக்குதோ? வீட்டில் கோபமா இருக்கீங்க, இருதயத்தில் என்ன இருக்கு? கோபம் பயங்கரமா இருக்குது. வார்த்தை எப்படி வரும்? நெருப்பா வரும். எப்படிப்பட்ட ஆளே அந்த வார்த்தை என்ன பண்ணிடும்? புரியுதா உங்களுக்கு? ஒரு அம்மா வந்து ஒரு அம்மா உட்காந்து ரோட்டில் அழுதுட்டு இருந்தாங்க. நான் நடந்து வர விதத்தில் எனக்கு பார்த்துட்டு வரவும் எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. சரி, ஏதோ கஷ்டம் இருக்குது போல இருக்கு. ஆண்டவர் சொன்னார் போய் பேசு அப்படின்னா. அந்த அம்மா சொல்கிறாங்க, இது வரைக்கும் 40 வருஷம் ஆச்சு, என் பிள்ளை என்னம்மான்னு கூட கேட்டதில்லை. என்ன கோபத்தில் இருந்தானோ வெளியே போன்னு சொல்லிட்டான். அவங்களால என்ன பண்ண முடியலையா? தாங்க முடியலை. கோபத்தினுடைய விளைவு வார்த்தைகள்னால என்ன பண்ணுது? கோபத்தை எதில் தான் காட்டுறோம்? கரெக்டாக வார்த்தையில் தானே என்ன பண்ண முடியும்? எனக்கு மிஞ்சினவங்களையும் எனக்கு பெரியவங்களையும் நான் என்னுடைய தகப்பனையும் எனக்கு மூத்தவங்களையும் என்னால் என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. நான் அடி வாங்கிடலாம். அப்போ நம்ம அதை அடிக்க முடியாத போது, என்னால் அந்த கோபத்தை காட்ட முடியாத போது அதை நான் எதில் காட்டிடுறேன்? அம்மா அப்பாவுக்கு கோபம் வரும்போது பிள்ளைங்களை என்ன பண்ணிடுறாங்க? ஆனால் நாம் அம்மா அப்பாவை என்ன பண்ண முடியாது. பிரமாணம் அப்படி சொல்லப்படலை. அதனால் பிள்ளைகள் என்ன பண்ணிடுறோம்? வார்த்தையில் கொண்டுருவோம். ஹலோ, அவங்க அடித்த காயம் 2 நிமிஷத்தில் மாறிடும். ஆனால் நாம் வார்த்தையில் கொள்கிற அந்த இது இருக்கு பாருங்க, அது மிகவும் வேதனை. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பக்தர் பாடினார், என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். சொல்லுவோம், என் வாயின் வார்த்தை எல்லாம். இன்னொரு விஷயம் பாடுங்க, என் வாயின் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமே பண்றாங்க. ஆனா சர்ச்சில் வந்து என்ன பாடுறோம்? என் வாயின் பிறர் காயம். பாட்டிலையாவது பாடுங்க. ஆமென். என் வாயின் வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களோட வார்த்தைகளை கையாளுகிற விதம்னு ஒன்று இருக்கு. திருக்குறள்ல ஒரு பழமொழி இருக்கு, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அப்படின்னா தீயினால சுட்ட காயம் கூட என்ன பண்ணிடுமா? நான் மிகவும் வேதனையோடு சொல்றேன், நம் நிமித்தம். ஏன்னா இதை வாசிக்கும் போது, ஆண்டவரே, ஒருவேளை நம்ம யாராவது வார்த்தையில் என்ன பண்ணிடுறோமா? கடிந்து கொள்ளுகிறது வேற. ஒரு மெய்ப்பனா இருந்து நான் கடிந்து கொள்ளலாம், ஒரு தகப்பனா இருந்து கடிந்து கொள்ளலாம், ஒரு சகோதரனா இருந்து என்ன பண்ணலாம். ஆனா என் நிமித்தம் என் வார்த்தையினால பிறருடைய காயம் ஆறணுமே தவிர, என் வார்த்தையினால யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. தப்பு நான் அவங்க பக்கமே இருக்கட்டும்.
ஆனா என் நிமித்தம் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. இதுதான் சுத்திகரிப்பு. அல்லேலூயா. என் வார்த்தைகளை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். எவன் ஞான வைஸ்மேன் என்றால், நான் பேசுகிற வார்த்தையை ஒரு நிமிஷம் நின்று பேசுறான் பாருங்க, அவன் தான் ஞானவான். சொல்லுவாங்க இல்லையா, அரிசியோ ஏதோ கீழே கொட்டினா அள்ளிடலாம், ஆனா நான் பேசுற பேச்சு, நான் விட்ட வார்த்தைகளை அழிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியாது. தேவ பிள்ளைகளே, விதன் ஒன்று இருக்கு. தகப்பன் பிள்ளைகிட்ட எப்படி பேசணும், கணவன் மனைவி கிட்ட எப்படி, ஆசிரியர் மாணவன் கிட்ட எப்படி, போதகன் மெய்ப்பர்கள் விசுவாசிகள்கிட்ட எப்படி, அந்த முரண் ஒன்று இருக்கு. கர்த்தர் வாயை கொடுத்துட்டாருன்னு என் வாயின் வார்த்தைகளின்படி எல்லாம் பிறர் என்ன பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் இந்த காரியத்தை, என் வார்த்தைகள் கவனிங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என் வார்த்தை யாரை பிரியப்படுத்துது? நல்லவரே, வல்லவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, மாறாதவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, என் செல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் தாய் தகப்பன். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா என் வார்த்தை என்னுடைய சகோதரனை, என் சகோதரிய, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை, என்னுடைய நேபரை என் வார்த்தை பிரியப்படுத்துதா? அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 19 வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதம் 19:14 சங்கீதம், Psalm 19:14. தாவீது எப்படி சொல்றார் பாருங்களேன். என் கண்மலையும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தையும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பிரீதியானா பிரியமாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின், நான் சொன்னல வாயும் இருதயம் சொல்லுங்க, இன்டர் கனெக்டட். ஹலோ, நான் என்ன பேசணுன்றதை என் சிந்தை தீர்மானிக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை, இந்த சொற்கள் எங்கிருந்து வருகிறது? நீ வாயிலிருந்து சொல்லியிருந்தா அவனை மன்னிச்சிட்டு இருப்பான்டா, நீ எதுலேருந்து சொல்லிட்ட? உள்ளத்தில் இருக்கிறதானே எங்க வரும்? கவனிங்க, ஸ்பிரிச்சுவலியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எப்படி இருதயமும் வாயும் இன்டர் கனெக்டடோ, அது போல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒத்து போகணும். புரியுதா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபாதர் ஒரு இதில் அடிக்கடி சொல்லுவாங்களா, உன் வார்த்தை உன் வாழ்க்கை சுத்தமாக இருந்தால் தான் உன் வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தமாக பேச முடியும். தப்பு பண்ணவனை கொண்டு போய் நிப்பாட்டி பாருங்க, அவன் தப்பே பண்ணலன்னா என்ன பேசுவான்? இல்லை நான் என்ன பண்ணலை, ஆர்கியூ பண்ண மாட்டான். ஆனால் வார்த்தையில் தெளிவு இருக்கும். புரியுதுங்களா? கவனிங்க, அவன் வார்த்தையில் என்ன இருக்கும்? நான் அந்த தவறு என்ன பண்ணலை, கர்த்தர் என்ன பண்ணுகிறார் பார்த்துக்கிறாருன்னு விட்டுருவாங்க. ஆனால் அந்த தவறை நம்ம பண்ணிட்டோம், கையும் காலமாக பிடிக்கப்பட்டுட்டோம். அந்த தவறை சமாளிக்க நான் என்னென்ன பண்ணுவேன்? நீ பார்த்தியா, நீ செஞ்சியா, நீ யோகியமா, நீ இந்த என்ன குற்றப்படுத்துக்கு நீ யாரு? புரியுதா உங்களுக்கு? சில சமய வார்த்தைகளை என்ன பண்றோம், கையாளுகிற விதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை கவனிங்க. நான் எப்படி அணுகுமுறை, அந்த தவறை நான் செஞ்சே இருந்தாலும் அவங்க இடத்துல நான் எடுத்து வைக்கிற அந்த ஆட்டிடியூட், வே ஆஃப் டாக், நான் அதை சொல்லுற விதத்தை வைத்து என்ன பண்ணிடுவாங்க, நான் தப்பே செஞ்சுதாரும் ஒருவேளை இல்லை எனக்கு என்னமோ இந்த 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 தம்பி இந்த தங்கச்சி இந்த தப்பு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். எது? நான் தப்பு பண்ணலை, ஆனால் அடையாளங்கள் எல்லாம் நான் தப்பு பண்ணதுக்கு போல என்னவா இருக்கும்? அடையாளம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுது. அடையாளம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஆனாலும் என் வார்த்தை. இதுக்கு பெரிய உதாரணமே நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவரை கல்வாரி சிலுவையில் அடிப்பதற்கு, அவரை குற்றப்படுத்தும்படியாக பிலாத்தினிடத்திலையும் நியாயாதிபதியிலும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது அவர் கேட்கிற கேள்விகளை ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவன் பார்த்து கேட்கிறான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் என்ன பண்றேன்? ஹலோ, எதனால தெரியுமா?
ஆண்டவர் பேசின வார்த்தைகள். அதை வச்சு சொல்றாங்க, இவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு. கவனிங்க, என் வாழ்க்கையை பத்தி என் வார்த்தை பேசணும். நான் எப்படி வாழ்கிறேனோ அப்படி பேச கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறர் மனநோகடிக்க பேசிடாதீங்க பிள்ளைகளே. உங்களால ஒருத்தவங்க மன நொந்தா மட்டும் மன நோகுனாங்கன்னா அது நமக்கு மிகவும் தெய்வ பிள்ளைகளே, அன்பா கேட்கிறேன். இங்க நிறைய உறவுகள் இருப்பீங்க. எந்த கேட்டகரியில் வரும்? அம்மா, பிள்ளைகள், பெற்றோர், சகோதரர், கணவர், மனைவி, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த உறவுகள். நண்பர்கள், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சகோதர இந்த உறவுகளை நான் எந்த விதத்தில் என்ன பண்ணிடக்கூடாது. மேலிருந்து கவனிங்க, மேடையிலிருந்து நான் அன்பா ஒரு காரியத்தை உங்க முன்னாடி வைக்கலாம் விசுவாசிகளே, அல்லது கடிந்து கொள்ளலாம். எங்கிருந்து? கர்த்தருடைய பீடத்திலிருந்து. ஆனால் கீழே நான் வந்து ஒருவரை கூட என் நினைவு தெரிஞ்சு நான் காயப்படுத்துறேன்னா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்பேன். ஏனென்றால் நிதானம் தேவை. என் வார்த்தைகளை நான் எப்படி கவனிங்க, நீங்க பேசின வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனா நீங்க பேசின வார்த்தை காயப்பட்டவங்களுக்கு என்னவா இருக்கும்? அது பேசிட்டு சொல்லணும், எனக்கு என்னவே இல்லை இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 25:23 வசனத்தை வாசிங்க. பைபிள்களை எடுத்து வாசிங்க. வாழ்வு பிள்ளைங்க எல்லாரும் எடுங்க. மொபைல் இருந்தால் மொபைல் எடுங்க. வசனங்களை கவனிக்கணும், வசனங்களை வாசிங்க. Proverbs 25:23. வடகாற்று மழையும் புறங்கூற நாவும் கோபத்தையும் பிறப்பிக்கும். இந்த வசனத்தின பேருக்கு புரிஞ்சு தெரியல. வடகாற்று மழை, புறங்குறுகிற நாவு. கவனிங்க, வடகாற்று மழைன்னா என்னென்ன தெரியுங்களா? இந்த வெயில் காலத்தில், இந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த மழை காலத்து போகிறதுக்கு முன்பதாக ஒரு மழை வரும். அந்த மழை என்ன பண்ணி விட்டு போயிடும்? சூட்டை கிளப்பி விட்டுட்டு போயிடும். என்ன பண்ணும்? அந்த மழை வந்து பெய்யாது, பூமியை லைட்டாக நினச்சிட்டு அது என்ன பண்ணி விட்டு போயிடும். நம்ம சமுதாயத்திலையும் நம்ம இருக்கிற இடத்துலையும் அப்படிப்பட்டவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. வந்து ஏதாவது ஒன்று குளித்து விட்டு என்ன பண்ணிடுவாங்க, அது படபடன்னு என்ன பண்ணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அந்த லிஸ்ட்டில் வரக்கூடாதப்பா, நான் சத்தியத்தை அறிந்தவன் ஆண்டவரே, என் வார்த்தைகளும் ஆண்டவர் இதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரை பிரியப்பத்திரவனாக இருந்துட்டு எனக்குன்னு கொடுக்கப்பட்ட மனிதர்களை, சகோதரர்களை, குடும்பத்தை, உறவுகளை நான் காயப்படுத்துகிறவனா இருக்கு. நல்ல கவனிங்க, வார்த்தைகளை கையாளுவதற்கு சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அல்ல. அவன் சின்னவன் பேசிட்டான், நான் பெரியவன் வயசாடிச்சு பேசிட்டேன், வேதம் எதை போதிக்கல. கர்த்தர் எல்லாருக்கும் எதை கொடுத்திருக்கிறார்? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம யார் பேசினாலும் வார்த்தைகளை கவனமா பேசுங்க. அல்லேலூயா. வடகாற்று மழை எப்படி பிரயோஜனமற்றதோ, அந்த மழை வந்ததால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வெறும் சூட்டை கழிப்பு விட்டுட்டு என்ன பண்ணிடுச்சு? தென்காற்று பருவமழை அப்படின்னா விவசாயிகள் அந்த விதையை விதைச்சிட்டு வானத்தை பார்த்துருப்பாங்க அந்த டைம்காக. அந்த மழை விவசாயத்திற்கும், நிலத்திற்கும், பூமிக்கும், ஒரு மனிதனுக்கும் எது கொடுக்கிறது? பலனை கொடுக்கிறது. ஆனா இந்த மழை என்ன பலனை கொடுக்குது? அது எதை கொடுக்கிறதுனா, வடங்காற்று மழையும் புறங்கூற நாவும் கோபத்தையும் பிறப்பிக்கும். பரமக்குடியில் சுரேஷ் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் இங்கே ஊழியத்துக்கு வந்துட்டு வரும் பொழுது ஒரு சகோதரத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க, பாஸ்டர் நான் பின்னாடி குறை பேசுறது தப்பா ரைட்டா? சரி, குறை பேசுறது தப்பா ரைட்டான்னு கேட்டாங்க. அவரு சொன்னாரு, தப்பு இல்லைம்மான்னார். உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்படி சொல்லிட்டு ஒன்று சொன்னாரு, கவனிங்க, ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னா அவங்க இல்லாதப்ப பேசுனா அது என்னது? தப்பு, அது குறை. அவங்க இருக்கும்போது பேசுறீங்கன்னா அது தப்பு இல்லை, அது குறையாவும். புரிஞ்சிச்சுங்களா?
வடக்காற்று மழையும் புறங்கூறுகிற அப்படின்னா பின்னாடி பேசுகிற நாவு கோபத்தை தான் கொண்டு வரும். நீங்க நேரா ஒரு காரியத்தை எடுத்து வைங்களேன். நாம் செய்த தவறுகளை, பிள்ளைகளோ பெரியவர்களோ சகோதரர்களோ யாருகளோ அவங்க செஞ்ச தவறை நேரா சொல்லும் பொழுது முக நாடி மாறும். ஆனா அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளும் வராது. ஆனா பின்னாடி நீங்க சொன்னதா ஒருத்தர் கேட்டு வரும்போது எல்லா மாம்சம் என்ன பண்ணும், என்ன பத்தி அப்படி. ஏன்னா நீங்க அங்க இல்ல. நீங்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவங்க காதுல வேறு விதத்துல என்ன பண்ணப்படும். இந்த நாள்ல வார்த்தைகளை கையாளும் பொழுது இது மிக மிக முக்கியம். பிறரை புறம் பேசுகிறது, அது தகப்பனோ பிள்ளையோ யாரா இருக்கட்டும். நான் பலமுறை அம்மா கதை சொல்லுவேன். அம்மா பின்னாடி பேச மாட்டாங்க, அதை சொல்லலை. அண்ணன் தம்பிகளே பின்னாடி திட்டினா கூட நான் சொல்லுவேன், நேராக இருக்கும்போது திட்டிடுங்க. பின்னாடி பேசுறது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் அங்கே இல்லை, லியோன் தப்பு பண்ணிட்டான், லியோன் அந்த இடத்துல இல்லை, நான் லியோனை திட்டுறதுனால அவன் திருந்த போகிறானா? புரியுதா உங்களுக்கு? லியோன் அங்கே இருக்கும் பொழுது நான் சொல்கிற 4 வார்த்தையை சொல்லும் போது 2 வார்த்தையாவது அவனுக்கு என்ன பண்ண உள்ள போகும். தான் தவறுகள் என்ன பண்ணுவான், கவனிக்கிறீங்களா நீங்க? பின்பதாக ஒருத்தரை போய் அவர் தவறுகளை சொல்றதுனால இந்த மலை மாதிரி தான், அது பிரோஜனமே இல்லை. அது அவங்க காது கெட்ட போறதும் இல்லை, அதனால அவங்க மனம் திரும்ப போறதும் இல்லை. நாம நினைச்சுக்கிறோம் ஆறுதலுக்காக பேசிக்கிறோம். இல்ல, வேதம் இன்னொரு வசனம் சொல்கிறது, மனுஷன் தான் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருடைய நாளில் என்ன பண்ணுமா, கணக்கொப்பு வைக்கணுமா. அல்லேலூயா, கணக்கொப்பு வைக்கணும். ஆகவே யாருடைய குற்றத்தையும் நீங்க யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. பின்னாடி போய் பேச மாட்டேன்ற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா அதை பேசாம இருக்க எனக்கு உதவி பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே அதை பேசாதபடி எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய். ஏன் சத்ரு, கவனிங்க, ஏன் என் வாழ்க்கை தாறுமாறாயிடுச்சுன்னா, சத்ரு எனக்கு இப்படிப்பட்ட இருதயங்களை. அப்ப நான் கவனிங்க, என் வார்த்தையில சுத்தத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி முடிக்கிறேன். என் பேச்சில் ஒரு நிதானத்தையும், என் வார்த்தை என் வாயில ஒரு சுத்தத்தையும் ஒரு பரிசுத்தத்தை வேணும்னா என்ன பண்ணணும்? வாசிங்க ரோமர் 14வது அதிகாரம் அதோடைய 11வது வசனத்துல, நீங்க இதை பண்ணீங்கன்னா வீணான வார்த்தை பேச மாட்டீங்க. நீங்க இதை பண்ணீங்கன்னா பிறரை குறம் கூற மாட்டோம். இதை பண்ணீங்கன்னா கோபத்துக்கு கடினமான சொற்களை என் வாயிலிருந்து என்ன பண்ணாது, வராது. அந்தபடியே முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை சொல்லுங்க, தேவனை அறிக்கை பண்ணும். போதும். தேவனை என்ன பண்ணுமா, அறிக்கைன்னு என்ன தெரியுமா? சிலர் வாயிலிருந்து எது வந்துட்டே இருக்கும், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்னது? ஸ்தோத்திரம். அந்த மாதிரி என் வாயிலிருந்து தேவனை பத்தி என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம். இந்த மாலை போட்டவங்கலாம் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு மாலை போட்டுட்டு வார்த்தை தவறா, அந்த மாலை போட்டுன்றதை மறந்து அவங்க வார்த்தை தவறா வரும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தெய்வத்தை சொல்லி அப்படி பேசக்கூடாது. இதை கவனிச்சிருக்கீங்களா? அந்த நிதானம் நமக்குள்ள வேணும். அந்த நிதானத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார். நான் பேசும்போது ஒரு நிமிஷம் நிதானித்து என் இருதயத்துல என் வாயில ஆண்டவர் இருக்கிறாரே, ஆண்டவருடைய நாமம் இருக்கிறதே. ஹல்லேலூயா. வாசிங்க யாக்கோபு 3:6 ஆண்டவர் அந்த நாவை குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க. இன்றைக்கு நாளில் ஆண்டவர் இந்த வசனங்கள்லாம் கேட்டு உங்களை சுத்திகரிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க ஜேம்ஸ் சாப்டர் 3:6. வேகமா வாசிக்கணும். நாவும் என்னதான், நாவும் நெருப்பு தான். நாக்கு அவர் எது கூட கொண்டு போய் இணைக்கிறாரு, நல்லா கவனிங்க. எது கூட? நெருப்பு கூட. நெருப்பு சுடுமா, சுகமா இருக்கும்? வாசிங்க, நல்லா கவனிங்க. நெருப்பு சிலருக்கு எப்ப தெரியுமா தேவைப்படும், சுகமா இருக்கும். குளிர்காலத்துல என்ன பண்ணவா இருக்கும்,
இது பழகுனவங்களுக்கு பேசி பேசி, பிறரை புறம் பேசி, பிறரை பின்னாடி பேசி, அல்லது பிறரை தவறா பேசி ஒரு கூட்டம் உட்கார்ந்து பேசிட்டே இருக்க பாருங்க. அதனால தான் சொன்னார் ஆண்டவர், துர்மார்க்கன் வழியில, பாவிகள் அமரும் இடத்துல. ஊர் ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டம்? கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அது போல யாரு ஸ்தானத்தை மறந்து பேசுறாங்கன்னா, அடுத்தவங்க பிரச்சனையில குளிர்காயணும். அந்த நெருப்புல எப்படி கை வைப்பாங்க? எப்படி வைப்பாங்க? இருங்க, நெருப்புல எப்படி கை வைப்பாங்க? நெருப்பு குளிர்காலத்துல இப்படி நெருப்பு போட்டுருவாங்க. கையை கொண்டு போய் அங்க வச்சா என்னவா இருக்கும்? கொஞ்சம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒருபோது இந்த 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 பழக்கம், அடுத்தவங்க பேச்ச, அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல எடுத்து என் கையை நீட்டி அதுல நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஒருபோதும் பண்ணிடக்கூடாது. குளிருக்கு பண்ணிட்டணும் வேண்டாம். நமக்கு அந்த வேலை. வாலிப பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? பெரியவங்க கவனிக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே கவனிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவரே, எனக்குள்ள என்ன தவறு இருக்கு? நெருப்புல சுட்டேறீங்க ஆண்டவரே. ஏன் ஆசீர்வாதம் வீட்டில் தங்கலனா, இன்னும் தரித்திரமான அவிசுவாசத்திற்கான பாவத்திற்குரிய வார்த்தைகள் என் உடம்புலையும், என் வாயிலும், என் இருதயத்திலும், என் வீட்டிலையும் நிறைந்திருக்கிறதுனாலதான் ஆசீர்வாதம் தங்க மாட்டுது. இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்குள்ள யாரோ ஒருவர் வீணான வார்த்தைகளை, பிறருக்கு விரோதமான வார்த்தைகளை கொட்டுறோம். பேசல என்ன பண்றோம்? கொட்டுறோம். அது தேவ சமூகத்தில் கொட்டணுமே தவிர ஒருபோதும் மனுஷன் அதை என்ன பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. யாக்கோபு நாவை குறித்து எதை கம்பேர் பண்றாருன்னா, நாவும் என்னதான், அது அநீதி நிறைந்த உலகமா? ஹலோ, நீதி இல்ல. நீ பின்பதாக பேசுகிற எந்த வார்த்தையும் நீதியானது அல்ல. அது என்ன வார்த்தையா? அநீதியான வார்த்தை. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கட்டி. இப்ப புரிஞ்சாச்சா உங்களுக்கு? கண்ணானது சரீரத்தின் என்னவா இருக்கிறதா? நேற்று தினத்துல ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்தார். முதல் நாள்ல, என் கண் தெளிவா இருந்தால் என் சரீரம் முழுவதும். இப்போ இங்க யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அவயங்களில், அப்படி அவயம்னா என்னது? கண்ணு, காது, மூக்கு. நாவானது முழு சரீரத்தையும் கரப்படுத்துதான். என்ன பண்ணுறதா? கரை மட்டும் பட்டுட்டா அதை போக்குறதுக்கு ஏதோ ஒரு டிட்டர்ஜென்ட் தேவை. சாதாரணமா அலசல அந்த கரை என்ன பண்ணாது, போகாது. புரியுதா? நான் அடுத்தவங்களை பேசும் பொழுது அந்த கரை என்ன பண்ணுது? நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனாலும் சொல்றேன் பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப கவனமா இருப்பேன். அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா காலையில 6 மணிக்கு போகிறதுனால அம்மா சொல்லுவாங்க, டேய் அவரு காலையில போறதுனால என்ன பண்ண மாட்டாரு, குளிக்க மாட்டாரு, அவரு குளிக்க சொல்றா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஆமா வாத்தியார் நீங்க எப்பதான் குளிக்கிறீங்க, குளிங்க. அவர் என்ன பண்ணுவாரு, சுடு தண்ணி வச்சு மேல் கழுவிட்டு போயிடுவார். இதை நானும் சரி அம்மா சொன்னதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணிட்டேன், பார்த்துன்னுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம என்னமோ சுத்த மாதிரி எங்கள் அப்பாவே பார்த்து கேள்வி கேட்பேன், வாத்தியார் குளிங்க குளிங்க. அந்த எப்போ நான் சொன்னனோ அந்த 2 வாரத்தை நான் நிதானித்து பார்த்தேன். அந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குது. என்னால் எழுந்திரிச்சு குளிக்க முடியாத ஒரு சூழலை நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையில. அப்போ 2 வாரம் கழித்து ஆண்ட சமூகத்தில் ஜோம் பண்ணும் பொழுது, அதனால நீங்கள் யாரை, நம்ம என்ன வார்த்தை உபயோகிக்கிறோமோ அந்த வார்த்தை நமக்கே ரிட்டன் நடக்கும். அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, ஒரு விரலை காட்டி நான் ஒருத்தரை குற்றம் பண்ணனா 3 விரலை என்ன பண்ணுது, நடந்துருச்சா? நாங்கள் சென்னையில் இருந்ததுனால காலையில் இந்த இங்கே குளிராக்குது, அங்கே வெயில். அதனால தினைக்கும் குளிச்சுட்டு தான் வேலைக்கு போகிற பழக்கம். இங்கே பெங்களூரில் கொஞ்சம் அந்த குளிருக்காக நம்ம அது முகம் கழுவிட்டு போயிடுறோம். அந்த கண்ணோட்டத்தில் நான் ஆரம்பத்தில் கேட்டேன், என்னது இவர் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு நேரம் குளிக்கிறாரு. ஆனால் நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் அதுவே என் வாழ்க்கையில் என்னவாயிடுச்சு. ரைட். அப்போ என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாருன்னா, நாம் யாராவது ஒரு காரியத்தை பேசும் பொழுது அது என் வாழ்க்கையில் என்ன பண்ணிடுது. கவனிக்கிறீங்களா நீங்கள் தேவ பிள்ளைகளே?
நம்முடைய வார்த்தைகளை நம்ம ரொம்ப என்னவா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தை தான், நான் முடிச்சிடுறேன், உங்க வார்த்தை தான் நீங்க கிறிஸ்தவர்களா அல்லது உலகத்தாரா என்பதை, ஓகேவா, சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வார்த்தை தான், பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தை தான், கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க வார்த்தை தான் நீங்க கிறிஸ்தவர்களா அல்லது கிறிஸ்து அல்லாதவர்களா என்பதை தீர்மானிக்கிறது. இதை நான் சொல்லல, யார் சொல்றா? வசனம் இருக்கு, காண்பிக்கிட்டா வேகமா வாசிங்க. மத்தேயு எழுதின நிருபம் 26வது அதிகாரத்தில், மத்தேயு 26, மன்னிக்கணும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், அதோடைய 73வது வசனம், 26:73. அங்கு நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை என்ன பண்றதுதான். ஹலோ, ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அறைகிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? தலையை பிடிச்சிட்டு போனா வாழையும் என்ன பண்ணணும்? இயேசுவை கைது பண்ணியாச்சு. இப்ப அவரோடு இருந்த 12 சீஷர்கள் என்ன பண்றாங்க? தேட ஆரம்பிக்கிறார். பேதுரு என்ன பண்றார்? ஒளிஞ்சிருந்து பார்க்கிறார். அப்படிதான் அவன் ஒளிந்திருந்து என்ன சம்பவிக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி அங்க போனவங்க 2-3 பேர் அதை என்ன பண்ணிடுறாங்க, அவன் தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கல. கவனிங்க, அவன் போட்டிருந்த வெள்ளை துணியை வச்சு அவன் இயேசுவோடு இருந்தவன் கண்டுபிடிக்கல. நீங்க தூக்கிட்டு போற பைபிளை வச்சு நீங்க கிறிஸ்தவர்கள் என்று கண்டுபிடிக்க போவதில்லை. அல்லது உங்க வண்டியில நீங்க ஒட்டிருக்கிறீங்களா வசனம், அது இல்ல நீ கிறிஸ்தவன் காண்பிக்கிறது. பேதுருவை போல உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. உன் பேச்சு உன்னை என்ன பண்ணுது? 3.5 வருஷம் கவனிங்க, 3.5 வருஷம் ஆண்டரோடு இருந்து பூவோடு சேர்ந்து எது மணக்குமா? நாரும் மணக்கும். பூவை இப்பதான் நூல் வச்சு கட்டுறாங்க. அப்பெல்லாம் பூவை எதுல கட்டுவாங்க? நாரை வச்சு கட்டுவாங்க. அந்த மல்லிப்பூடைய வாசனை அந்த நார்ல என்ன பண்ணிடும்? அல்லேலூயா. உன்னுடைய பேச்சு இது என்ன பண்ணுதுன்றார் ஆண்டவர். அந்த பெண் வெளிப்படுத்து. கிறிஸ்தவர்கள் அந்த காரியத்தில் கவனமா இருக்கணும். அவங்க அநேக முறை நாம பேசுனதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்களே, அம்மா நீங்க யாரு? கிறிஸ்தவங்களா? அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, நான் 2 வசனத்தை வாசிட்டு முடிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியன் சாப்டர் 2:5. ஆவியினாலும் வெள்ளத்தினாலும் உறுதியாய் இருந்தது. தேவ மனுஷனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல வசனத்தை உன்னிப்பா கவனிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும், அதாவது என் மாம்சமும் என் ஆவியும், என் சபையில நான் பேசுற பேச்சும், என் வீட்டில் நான் பேசுற பேச்சும், சபையில நான் சொல்ற ஸ்தோத்திரமும், வெளியில நான் ஜனங்கள்கிட்ட அணுகரிக்கிற முறையும். பவுல் சொல்றாரு, மனுஷனான ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல். நயவசனம் என்ன? இங்க என்கிட்ட ஒருத்தவங்க ஜெபம் பண்ண வராங்க, என்னை யாரா பாக்குறாங்க? ஏன்னா இது ஊழியக்கார சம்பந்தப்பட்ட வசனம், அதனால சொல்றேன். யாரோ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட என்ன பண்றாங்க, பிரதர் கவனிங்க, எனக்காக என்ன பண்ணிக்கோங்க, என் பிள்ளைக்காக ஜெபம், என் கணவனுக்காக, இந்த மாதிரி ஒரு சின்ன தப்புல செய்கிறாங்கன்னு கவனிங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன மனுஷனா இல்லை தேவ சாயல்ல பார்த்து என்ன பண்ணுறாங்க கவனிக்கணும். அப்படி சொல்லும் பொழுது நான் அதை எப்படி காத்துக்கொள்ளணும்னா, அந்த வார்த்தைகளை அவங்க என்ன மதித்து என்கிட்ட நம்பி சொல்லலை, ஆண்டவரை நம்பி என்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க. நய வசகம்னா என்ன? அதை அப்படியே வாங்கிட்டு போய் கவனிக்கணும்.
அதை நான் ஊழியக்காரனாக இருந்து ஆண்டவர் என்னை ஒருபோதும் அப்படி அனுமதிச்சது இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதை அப்படியே வாங்கிட்டு போய் எனக்கு யார் க்ளோஸாக இருக்கவங்களோ அவங்கக்கிட்ட அதை நான் டிஸ்கஸ் பண்ணுறது தான் நயவஞ்சகம். நயவஞ்சகனா ஏமாத்துறது. எதை நம்பி என்கிட்ட சொன்னாங்க? எதை நம்பி? இந்த ஊழியக்காரர் எனக்காக என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணுவாருன்னு தானே நம்பி சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அதை நான் கொண்டு போய் கர்த்தர் அதை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அது யாரு செஞ்சாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியக்காரர் செஞ்சாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட விசுவாசி செஞ்சாலும், கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை கொண்டு போய் டிஸ்கஸ் சொல்றேன். அது எப்படி நடந்தது தெரியுமா? அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த தப்பு அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம என்ன பண்ணிடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன விலக்கி காத்துக்கொள்ளனா வேகமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:20. 1 தீமோத்தேயு சாப்டர் 6:20 வாசிங்க வேகமாய். பவுல் அந்த தீமோத்தேயுக்கு தான் கற்றுக்கொண்ட பாடத்தை தன்னுடைய சிஷ்யனுக்கு கற்றுத்தரார் பாருங்க. தான் ஃபாலோ பண்ற ஒரு காரியத்தை தன்னுடைய விசுவாசிகளை கற்றுத்தரார் பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, நீ காத்து கொண்டு. ஹலோ, நம்ம எல்லார்கிட்டயும் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்பி கொடுத்திருக்கிறார். பவுல் தீமோத்தேயு சொல்றார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, உன்னை நம்பி கொடுக்கப்பட்டதை, அந்த வாழ்க்கைய, அந்த வார்த்தைய, அந்த ஊழியத்தை, அந்த தரிசனத்தை, அல்லேலூயா, ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள்ளணும். ப்ரொடெக்ட். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கவே முடியல. யாரை பத்தி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா அது கொண்டு போய் யார்கிட்டயாவது சொல்ற வரைக்கும் நம்ம மனசு என்ன பண்ணாது? வெரி சீரியஸ். அதை பண்ணவே கூடாது. தேவ பிள்ளைகள் ஒருபோதும் ஒருவன் ரகசியமா ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு தவறை பார்த்துட்டா அதை கொண்டு போய் யார்கிட்டயாவது என்ன பண்ணிடணும்? வீடத்துல இருந்து சொல்றேன், ஒருபோதும் அந்த தவறை என்ன பண்ணிடாதீங்க. அவர்களுக்காக முதலாவது பரிதவிங்க. அவங்க தவற நான் எதை பண்ணிக்க சொல்ல, அது கர்த்தர் பார்த்துக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து இப்படி பண்ணிட்டாங்களே, ஏசப்பா அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. நான் பரலோகத்துக்கு போயிட்டு அவங்க நரகத்தில் இருந்தாங்கன்னா இந்த உணர்வு உண்மையாவது யாருக்காவது வருமா? ஆண்டவர் அதுதான் சுத்திகரிப்பு வரும்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். நீ காண்கிறதை, நீ 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 கேட்டதை நீ என்ன பண்ணு? காத்துக்கொள். காத்துக்கொண்டு வசனங்களை வாசிப்போம். நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானமற்ற பொய் போர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. சீர்கேடான வீண் பேச்சு. கிராமத்துலலாம் இந்த வட்டம் போட்டு இந்த வயசானவங்க கூடி என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு என்ன பண்ணாது. ஒரு பாட்டிக்கு காது கேட்காது, ஒரு பாட்டிக்கு கண்ணு தெரியாது, ஒரு பாட்டிக்கு ரெண்டும் என்ன பண்ணாது. ஆனா ஆடின காலம் பாடின வாயும் என்ன பண்ணாதான். அது போல நான் பார்த்துருக்கிற கிராமங்கள்ல என்னத்தை தான் பேசவும் தெரியல. அந்த பாட்டிங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான் பேசிட்டு இருட்டானோடனே குச்சியை தடவின்னு என்ன பண்ணிட்டோம் வீடு போய். தேவ பிள்ளைகளே, இது ஏன் திரும்ப நிகழ்து கவனிங்க. எப்போது உறவுகளுக்குள்ள பேச்சு, ரிலேஷன்ஷிப், ஐக்கியம் கட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே தேட ஆரம்பிக்கிறது. கவனிக்கிறீங்களா? தன் வாலிப பெண்ணுக்கிட்ட தன் தாய் அமர்ந்து பேசாததுனால தான் அந்த வாலிப பெண் யார்கிட்ட பேச விரும்புகிறா? ஃப்ரெண்டு கிட்ட பேச விரும்புகிறா. கணவன் அமர்ந்து தன் மனைவி கிட்ட பேசாதனால தான், அல்லது மனைவி தன் கணவன் கிட்ட பேசாதனால தான் அந்த மனைவி ஆறுதல் தேடி வேற யார்கிட்ட போய் பேசுறா? நண்பர்கள்ட்ட போய் பேசுறா. புரியுதா உங்களுக்கு? வீட்டில் முதல் அமர்ந்து பேசுங்க. அது எனக்கு ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்தது. எனக்கு ஊழியக்காரர் ஜேம்ஸ் பாஷா தான் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ராமேஸ்வரத்தில் ஃபுல்லாக
குடிசை வீடு, மணல் வீடு, எல்லார் வீட்லையும் என்ன இருக்குன்னா முன்னாடி ஒரு இடம் இருக்கும், காலி இடம், காம்பவுண்ட் போட்டு முன்னாடி எல்லார் வீட்லையும் இருக்காது. வீடு சின்னதாக இருக்கும், ஆனால் இடம் என்னவா இருக்கும். அது என்னன்னா சாயந்தரம் ஆணுச்சுன்னா குடும்பமாக உட்காந்து ஒரு 10 நிமிஷமாவது என்ன பண்ணுவாங்க. இங்கே சிட்டியில் வேலைக்கு போவோம், அப்பா லேட்டாக வருவார், அம்மா லேட்டாக வருவாங்க. இல்லை, அங்கே கிராமம் கடலுக்கு போகிற வேலை மட்டும் தான். எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்துடுவாங்க. அப்போ அமர்ந்து குடும்பமாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற போது அந்த பிள்ளைகள் நமக்கு நல்லது கெட்டதை கற்றுக் கொடுத்தது யார் தான்? தாய் தகப்பன் தான். அப்போ நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா கெட்டதையோ சரி நல்லதையோ சரி அவன் எங்கே போய் தேட மாட்டான். அல்லேலூயா. அதே போல தான் பிள்ளைகள், நீங்கள் பெற்றோர்கிட்ட கற்றுக்க மாட்டீங்க, பெற்றோர்கிட்ட அமர்ந்து பேச மாட்டீங்க, ஆனால் யார்கிட்ட மணிக்கணக்கில் பேசுறீங்க. இந்த பேச்சில் கர்த்தர் ஒரு சொல்லுங்க ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அது தெரியாம தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அலைஞ்சி திரிந்து. வேதம் சொல்லிடுச்சு, மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் என் வாயில, என் வார்த்தையினால வாழ்ந்தவனும் இருக்கிறான். நான் பேசின ஆகாத ஒரு செல்னால அழிஞ்சவங்களும் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அப்பா என் வார்த்தையினால பிறர் என்ன பண்ணணும், வாழணும். தம்பி ரிச்சர்டு ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணிட்டு அவருக்கு அவர் தான் லைவ் பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் அவர் என்ன சொன்னார், வேலை விட்டுட்டார், உடம்பு சரியில்லை அப்படின்னு. வேலை விட்டுட்டு அவங்க கிராமத்துலேயே நான் வேலை பார்த்துக்கிறேனே, ஏன்னா என்னால் உழைக்க முடியல, நிறைய ட்ராவல் பண்ணி உடம்பு என்னவாயிடுச்சு, குடும்பத்தோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்போ என்ன, நிறைய வேலூர்லேயே நான் வேலை பார்த்துக்கிறேன், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏதாவது ஓட்டலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், உங்கள் ஊரில் அதெல்லாம் என்ன பண்ணாதுப்பா அவ்வளோவா. சட்டுன்னு கோவம் வந்துருச்சு அவர். உங்ககிட்ட ஏன் தெரியுமா நான் ஃபோன் பண்ணுறேன், ஏதாவது ஒரு மோட்டிவேஷனா, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை என்ன பண்ணுவீங்கன்னு. எப்போ பார்த்தாலும் இது ஆகாது, இது நடக்காதுன்னா என்னதான் பண்ணுறது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நம்மக்கிட்ட எதற்கு கேட்குறாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஓ இவன்கிட்ட கேட்டா இவன் வாயை திறந்துட்டாலே என்னவாயிடும், விளங்காம போயிடும். இவன்கிட்டயா போய் கேட்டேன், ஏன் எல்லாத்துக்குமே ஏன் நீ வேண்டாம், எல்லாத்துக்குமே என்ன வார்த்தை அபசகம், எல்லாத்தையுமே நீ என்னவா பேசுற. ஆமென். ஆண்டவர் நம்மகிட்ட வந்து ஒருத்தர் டிசிஷனை கேட்குறாங்க நம்மகிட்ட. என் ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்டது அதுதான். நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன்னா குறைஞ்சபட்சம் அவங்கள பேச விட்டு பார்க்கணும். அப்போதான் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு என்ன பண்ணும். நான் அதிகமாக பிரசங்க பீடத்தில் நான் பேசுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஆனால் வீட்டில் நீங்கள் பேசணும், நான் என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் நானே பேசிகிட்டு இருந்தா. கவனிங்க, சிலர் நான் ஊழியக்காரன் நான் பேசுறதுனால என்னவாங்க, பலப்படுவாங்க, ஸ்ட்ராங் ஆகும். யாரும் ஊழியக்காரருடைய வார்த்தை என்ன பண்ணும். ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க என்கிட்ட பேசும் பொழுது, ஊழியக்காரனா என்னிடத்தில் அதை கொட்டும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவார்கள், பலப்படுவார்கள். அல்லேலூயா. இதுதான் ரகசியம். நானே பேசிட்டு இருந்தேன்னா அப்போ ஏன் ஜனங்க உங்ககிட்ட வராங்க, ஏன் ஒருவருடைய நண்பரோ உறவினரோ வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்குறாங்கன்னா, இதுக்கு சரியான முடிவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. இதுக்கு சரியான ஆலோசனை வழங்குவீங்கன்னு வராங்க. அல்லேலூயா. ஒருபோதும் சரியான வழி காட்ட முடியலையா, தப்பான வழி மட்டும் என்ன பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியலன்னு கையை தூக்கிட்டு என்ன பண்ணிடுங்க. புரியுதா? எனக்கு தெரியலன்னு என்ன பண்ணிடுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு சத்தியங்களும் ஒவ்வொன்றும் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது, இதை பண்ணு, இதை செய்யினா அவர் நடந்து போனார். ஒருவன் உன்னை கன்னத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டு, கல்வாரி சிலுவையில் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணார், செய்து முடிச்சார். அவர் எதை கடந்து போனாரோ அதைத்தான் அவர் சொல்லிட்டு போனார். உங்களுக்கு தெரிஞ்சா அந்த வழியை காட்டுங்க, இது நல்லதுன்னு தெரிஞ்சா அதை சொல்லுங்க. இல்லைன்னா தயவு செய்து ஒருபோதும் தவறான வழியை பிறர் காண்பிச்சிடாதீங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு?
அது ரொம்ப ஆபத்து. தெரியலன்னு சொல்றதை விட ஆபத்து எதுனா தப்பானதை காட்டி கொடுத்துருது. ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒன்று தெரியல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தில் கவனமா இருக்கணும். ஆமென். நம்ம எழுதி நின்று ஒப்பு கொடுத்து, என் வாயின் வார்த்தை எல்லாம் வீரர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் ஆற்ற வேண்டும். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் ஒருவர் மனநோவா பேசியிருந்தா கண்களை மூடுங்க. ஒருவருக்கு விரோதமா பேசியிருந்தனா, ஒருவரை காயப்படுத்தும் விதத்துல பேசியிருந்தா, ஆண்டவர் நீங்க பேசுனீங்கன்னு சொல்றதை காட்டிலும் பேசியிருப்பீங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு இருதயத்துல இதை எடுக்கும் பொழுது நான் ஆண்டவர் அந்த உணர்வை கொடுத்தார். நான் பேசியிருப்பனோ, நான் பிறரை காயப்படுத்தியிருப்பனோ, நான் காயப்படுத்தியிருப்பனும். கண்களை மூடுங்க. பிள்ளைகள் பெற்றோரை பேச்சினால காயப்படுத்திருக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளை பேச்சினால காயப்படுத்திருக்கலாம். கணவன் மனைவியை பேச்சினால காயப்படுத்திருக்கலாம். மனைவி தன் கணவரை பேச்சினால காயப்படுத்திருக்கலாம். நண்பர்கள் கடுமையான சொற்கள்னால, ஒரு கோபத்தில் நான் பேசிட்டேன். அந்த நபர் இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க சிலரை என்ன அறியாம அது வெளியே வந்துருது. நாவு நெருப்புன்னு வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நெருப்புடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு காட்டையை கொளுத்தி போட்டுரும். ஒரு சின்ன நெருப்பு ஒட்டுமொத்த ஒரு பெரிய காடை எரிச்சிருது. அது போல கவனிங்க, பேசுகிறவங்க நீங்க யாரோ ஒரு நபருக்கு விரோதமா பேசல. நல்லா கவனிங்க. அந்த நபருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நீங்க பேசுறீங்க. அது எந்த நபரா இருக்கட்டும், சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, யாரா இருக்கட்டும். அதுக்குன்னு என்னுடைய கேரக்டர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு கண்ண முடுங்க. என் கேரக்டர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், என் மனசுல வச்சுக்க மாட்டேன், நான் இருதயத்துல, அதுவும் தப்பு. வேதத்தின்படி மாலை கூட்டத்தில் ஆண்டவர் அதை கற்றுத்தர போகிறார். நான் ஓப்பனா பேசிடுவேன்னு எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. நான் மனசுல வச்சுக்கல, நான் சுத்தமா பேசுறேன்றதுக்காகவும் எல்லாத்தையும் என்ன பண்ணிடக்கூடாது. சொல்றாரு, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றது நான் கற்றுத்தரேன்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வம் கண்டு உண்டா? நீ தப்பு பண்ணிட்ட, இப்படி பேசிட்டேன்னு தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றத கர்த்தர் என்ன பண்ணுவார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, ஆனா முடிச்சுட்டு நம்ம இடத்துக்கு போகும்போது தான் தெரியும். ஆனால் இந்த 7 நாளில் கர்த்தர் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், உங்களோட வாயின் வார்த்தைகளை கர்த்தர் சுத்தப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் சுத்தப்படுத்த போகிறார், சுத்திகரிக்க போகிறார், சுத்திகரிக்க போகிறார். உன் நாவை சுத்திகரிக்க போகிறார், உன் நாக்கை சுத்திகரிக்க போகிறார். எல்லா அவிசுவாசத்துக்கு என்னவான வார்த்தைகள், எல்லா வீண் வார்த்தைகள், கடும் சொற்கள், கடும் கோபத்தினுடைய வார்த்தையினுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஒப்பு கொடுங்க எல்லாரும். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை, என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை பிறரை கொள்ளாதபடி, பிறரை காயப்படுத்தாதபடி, அது காயத்தை ஆற்றுகிற மருந்தா என் நாவல நீர் வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, அதே நாவல நீங்கள் தேவனை துதிக்கிறீங்க, அதே நாவல மனுஷனை சபிக்கிறீங்க. துதித்தலும் சபித்தலும் இதே வாயிலிருந்தா புறப்பட்டு வருகிறது. தேவ பிள்ளைகளே, தேவனை துதிக்கிற வாயில மனுஷனுடைய வாயிலிருந்து ஒருவர் சபிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிற என் வாயிலிருந்து, என் நாவிலிருந்து நான் பிறரை சபிக்க கூடாது. ஆண்டவரே, எத்தனை பேர் சபிக்கிறோம் பிறரை. நமக்கு விரோதமா ஏதாவது பேசிட்டா, நீ நல்லாவே இருக்க மாட்டேன்ற வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. தேவ பிள்ளைகளே,
ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். எனக்கு விரோதமா பண்ணாங்க, அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை பண்ணும் பொழுது மனம் திரும்பி அவர்களே வந்து உங்களிடத்த மன்னிப்பு கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆனா உங்க வாயிலிருந்து அவர்களை சபிச்சுட்டு அவர்கள் ஏதாவது ஒரு சாபத்துக்கு உள்ள போனாங்கன்னா அந்த ரத்த பள்ளி உங்க தலைமையில தான் வந்து விழும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இதை ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இதை மிகவும் எச்சரித்து சொல்லுகிறார். ஒருவனை சபிப்பது எளிது, ஒருவனை நியாயம் தீர்க்கிறது எளிது. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சபிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது உபத்திரம் வந்து அவங்க ஒடுங்கிட்டாங்கன்னா அந்த இரத்த பலி நம்மேல் சுமரும். ஆனால் ஆண்டவரே, ஒருபோது என்னை அதை அனுமதிக்காதீங்க அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாரையும் நான் சபிக்கக்கூடாது. ஆண்டவரே, யாரையும் கடுச்சொற்களால் பயன்படுத்தக்கூடாது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாயை சுத்தப்படுத்துங்க, என்னோட வார்த்தைகளை சுத்தப்படுத்துங்க. நிதானமான வார்த்தைகளை கொடுங்க, தெளிவான வார்த்தைகளை கொடுங்க அப்பா. தீர்க்கமான வார்த்தைகளை கொடுங்க. என் வாயிலிருந்து ஆண்டவரே, அவங்க கெட்ட வார்த்தை பேசினா கூட என் வாயிலிருந்து வசனம் வர்ற மாதிரி மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் ஆண்டவரே, அவங்க என்னை கெட்ட வார்த்தையில திட்டுட்டோம், ஆனால் நான் வசனத்தினால அதை மேற்கொள்கிறேன். ஆண்டவரே, நன்மைக்கு எதுவான வார்த்தைகள்னால ஆண்டவரே, நல்ல வார்த்தைகள்னால கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தினால ஆண்டவரே நான் பேச கர்த்தர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். இந்த வாய் என்கிற பகுதி மிகவும் ஆபத்தானது. தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுத்து எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணி உங்க வாயை சுத்தப்படுத்தாம எல்லா வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாயில எந்த ஒரு அசுத்தமான பேச்சு வரக்கூடாது சொல்லுங்க. எந்த அசுத்தமான ஆண்டவரே, எந்த ஒரு அசுத்தமான கெட்ட பேச்சு, நீர் அருவருக்கிற பேச்சு எதுவுமே என் வாயிலிருந்து வரக்கூடாது ஆண்டவரே. எதுவுமே என் வாயிலிருந்து வரக்கூடாது ஆண்டவரே. எதுவுமே என் வாயிலிருந்து வரக்கூடாது ஆண்டவரே. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுற நாவை கொடுங்க. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. அப்பா, முதிர் வயது உள்ளவனுக்கு உன் தலையை நீ கொடு, முதிர் வயது உள்ளவனுக்கு கனம் கொடுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்பா, என் நாவு ஒருபோதும் ஆண்டவரே, ஒருபோதும் பெரியவர்களை கனக்குறைவா பேசிடாதபடி இந்த தேவாவியானவர் கிருபை இரக்கம் கொடுக்கணுமா செபிக்கிறப்பா. காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் நாவையும் எங்கள் இருதயத்தையும் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.